சாலை கணேச உறவுகளுக்கு வணக்கம். சாலைப்புதூர் சாலை கணேச அணி சார்பாக 3ஆம் ஆண்டு குளிர்கால முகாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதோட இனிஷியேட்டிவா 2ஆம் ஆண்டு கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த கிளாஸ் என்ன கிளாஸ் அப்படின்னா போட்டித் தேர்வுகள், வேற கல்லூரி தேர்வுகள், ஸ்கூல் எக்ஸாம்ஸ், என்எம்எம்எஸ் திறனாய்வு தேர்வு, அந்த மாதிரி எல்லா வகையான எக்ஸாமுக்கும் எப்படி ஈஸியாக படித்து கம்மியாக படித்து அதிகமான மார்க் வாங்குறது அப்படிங்கிறத அந்த கிளாஸில் சொல்ல போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாலை கணேச ஸ்போர்ட்ஸ் கிளப்புங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இது வந்து பரட்டோ பிரின்சிபல்னா நீ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை பேரெல்லாம் மனப்படம் பண்ண வேண்டாம். பரட்டோ பிரின்சிபல்னா இது வந்து 80-20 ரூல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னு, ஒரு நம்ம ஃபோன் இருக்குன்னு வைங்களேன். நம்ம ஃபோனில் நம்மகிட்ட 30 ஆப்புன்னு சொல்லி இருந்தாலும் ஆனால் நம்ம குறிப்பிட்டு யூஸ் பண்ணுறது ஒரு 3 ஆப்பு தான். ஒன்று அதில் கண்டிப்பாக இன்ஸ்டா வந்துடும், 2வது வாட்ஸ்அப் வந்துடும், ஃபோன் கால். இந்த 3 ஆப் தான். அப்போ 15-20 ஆப் இருக்கிறதுல அந்த 3 தான் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறோம். எல்லா விஷயமா இருந்தாலும் அப்படித்தான். இப்போ நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம ஒரு அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி போட்டுருவோம். அந்த அரை மணி நேரத்தில் சூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை நம்ம 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம அந்த 20% போடுற எஃபெக்ட் 80% யூஸ் ஆகுது. வீடு கட்டுறதா இருக்குன்னு வைங்களேன், 2 வருஷம் வீடு கட்டுவோம், ஆனால் 50 வருஷம் வாழுவோம். நீங்க வீட்டில் யூஸ் பண்ற இடங்கள் பாருங்க, அவ்வளோ பெரிய வீடா இருந்தாலும் நீங்க குறிப்பிட்டு யூஸ் பண்றது கிச்சன் யூஸ் பண்ணுவீங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவீங்க, ஹால் இருந்தா ஹாலு, டிவி ரூம் இருந்தா டிவி ரூம், இதை தாண்டி யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ இதே தான் ஒரு எக்ஸாம் படிக்கிறதுனாலும் கொஸ்டின் எடுக்கிறவங்க மைண்ட் செட்டுமே இப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுல தான் இந்த 80-20 பிரின்சிபலை நம்ம அப்ளை பண்ண போறோம். 80-20 பிரின்சிபல்னா என்னன்னா, ஒரு செமஸ்டர் எக்ஸாம் வருதுன்னு வைங்களேன், ஒருத்தன் 3 மாசம் 4 மாசம் 1 வருஷம் கூட ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிப்பான். ஆனா அவனுக்கு ஃபுல் ரிசல்ட் கிடைக்குமா, அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவனுக்கு ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். ஆனா நம்ம எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ படிக்கிறவன் அவனுக்கு வந்து 80% ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளா நானே சொல்ல, இன்னைக்கு வந்து எனக்கு காலேஜில் மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தமிழ்ல எம்ஏ தமிழ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் எனக்கு இன்னைக்கு நான் எழுதின செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டினும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வச்சிருக்கேன். அது எப்படி அனலைஸ் பண்றது, இது நான் சொல்லக்கூடிய விஷயம். அது எப்படி ஒரு வருஷம் படிக்கிறவனுக்கு ரிசல்ட் வர்றதை விட அந்த 2 நாள்ல படிக்கிறவனுக்கு ரிசல்ட் வரும், அது பொய்யா இருக்கும் அப்படின்னா பொய் கிடையாது. எல்லாருமே இந்த பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்றதுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 80% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னு, நான் இன்னைக்கு பார்த்துட்டு போனேன், அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இதில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நீ வார்த்தை ஃபர்ஸ்ட் மேலே என்ன போட்டிருக்குன்னு ரீட் பண்ணுங்க. கொஞ்சம் சவுண்டா ரீட் பண்ணுங்க. சும்மா யாராவது ஒருத்தங்க ரீட் பண்ணுங்க. இந்த இதுல மேல என்ன கொஸ்டின் போட்டிருக்கு, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இன்னைக்கு நான் எழுதின கொஸ்டின் இது. பக்கத்துல வச்சுக்கோங்க. சும்மா யாராவது ஒருத்தர் வாசிங்க. சரி உமா உமாட்ட கூட சும்மா வாசி. மைக்க பக்கத்துல வச்சுக்கோ. மேல என்ன போட்டிருக்கு மட்டும் வாசி. வண்ணதாசனை பற்றி கட்டுரை எழுதுக. வண்ணதாசனை பத்தி கட்டுரை எழுதுகன்னு ஒரு கொடுத்துருக்கான். அடுத்து வண்ணதாசனின் அகமும் புறமும் உணர்த்துவன பற்றி கட்டுரை வரைக. நீங்க ஜென்ரலா அவன் சொல்றதை மட்டும் காதுல வாங்கிக்கோங்க போதும். பனையோலைகள் குறித்தும் பனை தொழிலாளர்கள் குறித்தும் வண்ணதாசன் குறிப்பிட்டவன பற்றி கட்டுரை வரைக. சரி போதும், அதோட ஸ்டாப் பண்ணிடு. இந்த கொஸ்டின் இன்னும் ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் தெளிவா சவுண்ட சொல்லு. வண்ணதாசனை பற்றி கட்டுரை வரைக. வண்ணதாசன் அகமும் புறமும் உணர்த்துவன பற்றி கட்டுரை வரைக. பனையோலைகள் குறித்தும் பனை தொழிலாளர்கள் குறித்தும் வண்ணதாசன் குறிப்பிட்டவன பற்றி. ஓகே, இந்த 3 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இந்த 3 கொஸ்டின் இந்த புக்ல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய புக்கை நான் பஸ்ல 1 மணி நேரம் போவேல, நான் அது எப்படி எங்கனக்குள்ள இருக்குன்னு தேடக்கே எனக்கு எக்ஸாம் முடிஞ்சு போகும். அப்படி இருக்கையில நான் இதை யூடியூப்ல வீடியோ பார்த்தேன். அது எப்படி படிச்சேங்கிறத விட்டுங்களா, இந்த 3 கொஸ்டின் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது கேட்டிருக்கான். இந்த கொஸ்டின் இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின், வண்ணதாசனின் அகமும் புறமும் உணர்த்தும் செய்திகள் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. 20வது கொஸ்டின் என்ன போட்டிருக்கோம் வாசிங்க. வண்ணதாசனின் அகமும் புறமும் உணர்த்தும் செய்திகள். வேற என்ன கொஸ்டின் தானே? வண்ணதாசனை பற்றி கட்டுரை வரைக. மைக்கு பக்கத்துல. பனையோலைகள் குறித்தும் பனை தொழிலாளர்கள் குறித்தும். பனையோலை
இருபது 15வதுல ஆள் என்ன கொடுத்துருக்கான்? பனையோலை பனை தொழிலாளர்கள் குறித்து வண்ணதாசன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் எனக்கு கேட்டு, இன்னொன்னு வண்ணதாசன் பற்றி குறிப்பு. வண்ணதாசன் பற்றி குறிப்பா? எல்லா நேரமும் அப்படியும் கிளிக் ஆகாது. ஆனா நான் இந்த ஃபுல் புக்கு படிச்சு நான் எத்தனை, இதுல ஒரு 10, அதுல ஒரு 5 15 மார்க் வாங்குறதுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 கொஸ்டின் பார்த்துட்டு போனேன். அப்படியே டைப்பிங் கூட மாத்தல, அப்படி கேட்டு வச்சுட்டான். இது வெறும் எக்ஸாம்பிளா, இதை மாதிரி எல்லா கொஸ்டின் நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்காண்டி நான் ஃபுல் கொஸ்டினே உட்காந்து பார்த்துட்டு போல. அடுத்த கொஸ்டின் சும்மா வாசிங்க, வாசிக்க தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற யார்கிட்ட. ஒரு நிமிஷம் இருக்காங்க. ம் அது ஓகே. 4வது கொஸ்டின் வாசி. ஐக்கூ கவிதையின் இலக்கணம் யாது? ஐக்கூ கவிதையின் இலக்கணம் யாதா? இது வந்து இலக்கணம். அப்ப ஹைக்கூ கவிதைனா நான் வெறும் ஹைக்கூ கவிதைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு அது புரியும். அப்போ ஹைக்கூ கவிதைனா என்னன்னு சொல்லி நான் நெட்ல போடும்போது ஹைக்கூ கவிதை வந்து ஜப்பான்ல இருந்து தோன்றிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல 4வது கொஸ்டின் என்ன போட்டிருக்கு? 4 அது ஹைக்கூ கவிதையின் பிறப்பிடம் யார்? பிறப்பிடம். அப்ப நான் ஹைக்கூ கவிதைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்பேன். அடுத்து 8வது கொஸ்டின் வாசி. தி ஜானகிராமன் பிறந்த ஊர் எது? அப்போ ஜானகிராமன் யாரோ ஒரு ஆளை பத்தி கொடுத்துருக்கான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் அந்த ஜானகிராமனா யாருன்னு சொல்லி பார்த்தேன். இருங்க, நான் உங்களுக்கு கொஸ்டினை காட்டுறேன். இதுல 13வதுல 5 மார்க் கொஸ்டின்ல 13வதுல ஆ பிரிவில் என்ன கொஸ்டின் ஆச்சு? 13வது நாடகம். கீழே ஏழை பெண்ணின் குடும்ப சூழலை ஏழை பெண்ணின் குடும்ப சூழலை தி ஜானகிராமன் எவ்வளவு விளக்குகிறார்? ஜானகிராமன் அந்த கொஸ்டின் ஜானகிராமன்னா யாருன்னு சொல்லி நான் பார்த்திருந்தேன்னா, புக்ல வந்து பார்த்திருந்தேன்னா அந்த கொஸ்டினை நான் போட்டிருப்பேன். அடுத்து ம் 9வது கொஸ்டின் வாசி, அதுக்கப்புறம் 12வது வாசி. 9, 12 கோபல்ல கிராமத்து பெரிய வீடு எது? அடுத்து 12 கருப்பு மலர்கள் மூலம் நான் காமராசன் உணர்த்துவன யார்? கருப்பு மலர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த கருப்பு மலர்னா நான் என்னன்னு சொல்லி புக்ல பார்த்தேன். கருப்பு மலர் கொஸ்டின் வந்து 2 மார்க்ல 3வது கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. கருப்பு மலர்கள் கவிதை நூலின் ஆசிரியர். அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்ன வாசிச்சு? கோபல்ல கிராமத்து மைக்க பக்கத்துல கோபல்ல கிராமத்து பெரிய வீடு எது? அப்போ கோபல்ல கிராமம்னா நான் என்னன்னு சொல்லி படிச்சேன். 14வது கொஸ்டின்ல வாசி. ஆர் வெங்கடேசன் அதுக்கு கீழே கோபல்ல கிராமம் உருவான வரலாறு யாது? இருக்கு, இன்னும் இதே இன்னும் முடியல. நான் ஒரு செட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ம் 16ல இருந்து 16 ஃபர்ஸ்ட் வாசி. 16 பாரதிதாசன்
கூட்டு குடும்ப வாழ்க்கை பற்றி குறிப்பிடுவரை பற்றி கட்டுரை வரை. பாரதிதாசன் ஒரு வார்த்தை கொஸ்டின்ல வந்திருக்கு. அப்ப நான் பாரதிதாசனை பத்தி படிக்கேன். இருங்க, நான் கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் வாசி. பாரதிதாசன் படைப்புகள் இரண்டினை கூறுக. அடுத்து இன்னொரு கொஸ்டின் வாசிச்சுங்க. நான் வாசிக்கலாம். அப்படி வாசிக்கலாம். நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து கட்டுரை வரைக. அது படிச்சா கொஸ்டின் வரல. சரி, வேற. ஜெயகாந்தனின் தனிமனிதன் உணர்த்தும் சமூக சிந்தனைகளை கட்டுரையாக வருகிறது. அடுத்து வண்ணதாசன் அகமும் புறமும் கேட்டிருக்கான். வண்ணதாசன் அகமும் புறமுமா? அதே மாதிரி 20வது கொஸ்டின் வண்ணதாசன் அகமும் புறமும். அதுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் தனிமனிதன் உணர்த்தும். இது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம்? ஜெயகாந்தனின் தனிமனிதன் உணர்த்தும் சமூக சிந்தனைகளை. அதே கொஸ்டின் தான் திருப்பி திருப்பி கேட்கான். இப்போ சரி போதும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் இவ்வளவு பெரிய புக்கை நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத விட ஜஸ்ட் நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும், அது எப்படி கேட்பான்னு சொல்லும். ஜஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் கொஸ்டின் தான். 2 வருஷம் கொஸ்டின்லேயே இவ்வளவு தூரம் ரிஃப்ளெக்ட் ஆகும் போது 10 வருஷம் சிலபஸ் மாத்தாம வச்சிருந்தான்னா அதுல எவ்வளவு இதா இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்க இப்போ ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் வைக்கணும் வைங்களேன். டிஎன்பிசியில குரூப் 4 எழுத போறீங்க, குரூப் 1 எழுத போறீங்கன்னா அந்த இது மட்டும் பார்க்கக்கூடாது. டிஎன்பிசியில மட்டும்னா டிஎன்பிசியில குரூப் 4 கொஸ்டின், குரூப் 1 கொஸ்டின் அந்த மாதிரி மட்டும் பார்க்கக்கூடாது. இது வரைக்கும் டிஎன்பிசி என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கான். இப்போ பிசியோதெரப்பி படிக்கணும்னா பிசியோதெரப்பியில அதுக்குள்ள மேக்ஸிமம் பிசியோதெரப்பினா மேக்ஸிமம் தமிழ்நாடு மேக்ஸிமம் ஒரே சிலபஸாக தான் இருக்கும். ஆனால் அது ரிலேட்டடா வேற எங்கேயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கானா, நீட் எதுவும் கேட்டிருக்கானா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 1 மார்க்கு கூட மிஸ் ஆகாது. நான் உண்மைக்கும் நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். நான் இன்னைக்கு பஸ்ல போகையில 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தேன். 1 மணி நேரத்துக்கு பார்த்து எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஒருத்தன் 1 மாசம் உட்காந்து 2 மாசம் உட்காந்து படிச்சாலும் அவனுக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்காது. ஆனா நான் படிச்சது தெளிவா வச்சுட்டு போனேன். இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் யூடியூப்ல அது ஏஐ வச்சு எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுன்னு அதுக்கு ChatGPT கொஞ்சம் ஈஸியா படிக்கிற மெத்தட் கொஞ்சம் இருக்கு. அது கிளாஸ் போடுவேன். நான் அதுல மூலியமா எனக்கு இது பாயிண்டா கொடுத்துச்சு. அப்படி மனப்பாடம் கூட அவசியம் இல்லை. இந்த ஆளை பத்தி கொடுத்துருக்கான் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு போறேன். கொஸ்டின் அப்ப கண்ணு முன்னாடி கட்டுறோம். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. எல்லா விஷயத்திலும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த புரூஸ்லி கூட சொல்லுவார்ல, ஒருத்தன் 1000 வித்தை தெரிஞ்சு வச்சிருக்கன விட ஒரு வித்தை 1000 முறை ப்ராக்டிஸ் பண்ணிருப்பான்ல, அவனுக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லி சொல்லுவான். புரூஸ்லி இந்திய உலக அளவுல பயங்கரமா போற்றக்கூடிய ஒரு ஆளு. அந்த ஆளு சொல்லியிருக்காருன்னா அப்போ அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்ம எல்லாத்தையும் படிக்கிறத விட எது தேவை இல்லைங்கிறது. இப்போ இது மட்டும் தேவைன்னு தெரிஞ்சுட்டு மிஞ்சி போனா இந்த புக்ல ஒரு 10 பக்கத்துக்கு 10 பக்கமே அதிகம் கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட்டா கேட்கும். 5 பக்கம். அப்போ அந்த 5 பக்கத்தை நான் 5 பக்கத்துல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கணும். கேட்டதே தான் இப்போ பாரதிதாசனை பத்தி கேட்டிருக்கான்னா பாரதிதாசனை பத்தியே தான் கேட்கான். இந்த மாதிரி கெட்டதே தான் திரும்ப திரும்ப கேட்பான். அதனால படிக்கிறது இந்த பரோட்டா பிரின்சிபல் வச்சு படிங்க. நம்ம 20% போடக்கூடிய எஃபெக்ட் 80% ரிசல்ட் கொடுக்கும். ஒருத்தன் 100% எஃபர்ட் போட்டும் அவனுக்கு அவன் 100% ரிசல்ட் கொடுக்கணும் வைங்களா. ஆனா நீங்க வெறும் 20% ரிசல்ட், ஆனா கரெக்டா எந்த இடத்துல கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 80% ரிசல்ட் இருக்கும். புரிஞ்சா? வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா நீங்க டவுட் கேட்கும் போதுதான் சரி இன்னும் கொஞ்சம் நான் தெளிவா சொல்லுவேன் செய்வேன். சும்மா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதெல்லாம் உண்மைதானா இது பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்துடக்கூடாதுன்னா இந்த ப்ரூஃபோட நான் உங்கள்கிட்ட காமிக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெளிவா படிச்சு வச்சுக்கிறோம். கொடு மைக் கவுண்ட் கொடு. சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கணும்னா அதுல இருக்க ப்ரீவியஸ் 10 வருஷம் பார்த்தா போதுமா? 10 வருஷம் தேவையில்லை. 10 வருஷமே அதிகம் உனக்கு. இந்த வருஷத்துல இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு அண்ணன் குரூப் 1 படிக்கணும்னா அவன் சொன்னான், இது எனக்கு பயங்கரமா இருந்துச்சுடா. அந்த அண்ணன் நியூ இயர் அன்னைக்கு வாரான். நல்ல ஐடியா, சூப்பரா, சரியான டேலண்ட் அவன். 2003னா என்னோட இருந்து 1 வயசு மூத்தவன். டிகிரி முடிச்ச உடனே வேலைக்கு போயிட்டான். குரூப் 2 கிளியர் பண்ணிட்டான். 2A கிளியர் பண்ணிட்டான். குரூப் 4 கிளியர் பண்ணி ஃபாரஸ்ட் கிடைச்சி வேண்டான்ட்டான். வேற எந்த வட்டம் குரூப் 1 இன்டர்வியூ போறான். மீன்ஸ் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவான். குரூப் 4ல இந்த வட்டமும் அவன் NCCல கிளியர். அப்படிப்பட்டவன் கிளாஸ் எடுக்க போறான். இது யூடியூப்ல பாக்குறவங்க யாரும் இருந்தீங்கன்னா 1ஆம் தேதி ஃப்ரீனா வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டாங்க. இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும்? முதல்ல உண்மையா மனசாட்சியோட கை தூக்கி சொல்லுங்க. இத மாதிரி யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா?
ஆ ஆ யார் சொல்லியிருக்கா? என் அப்பா சொன்னாரு. ஆ அவங்க சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஒருத்தர் பெரியாரை பத்தி வைதாங்கன்னு வைங்களேன், இது கொஞ்சம் அவுட் ஆஃப் தான் போகும். ஆனா இதை சொல்லி அவன் பெரியாரை பத்தி வைதாங்கன்னா நம்மளும் கூட சேர்ந்துட்டு வையக்கூடாது. அவரு எதனால அவரை வைதாங்க? ஆனா அவரு அவரோட மகா வயசுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுக்காண்டி மட்டும் வைதாங்க, வேற எதுக்காண்டி வைதாங்க? வேற இந்த அளவுக்கு தமிழ்நாடு இப்ப எந்த எந்த அரசு வந்தாலும் பெரியாரை எதிர்த்துக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா அவர் சரி தப்பு அடுத்த விஷயம். ஏன் அவரை சொல்றாங்க, எதனால அது ஒரு விஷயம் இருக்குன்னா அது எதனாலும் சொல்லி தெரிஞ்சு பண்ணுங்க. இப்ப நம்ம பேரண்ட்ஸே இருக்காங்கனாலும் எல்லார் வீட்லயும் பேரண்ட்ஸ் ஒரே நேரம் ஒரே மைண்ட் செட்டோட இருக்க மாட்டாங்க. ஒரு சில வீட்டுல குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, வேற ஏதாவது இல்லை வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் அப்படி காட்டுவாங்க. அதுக்காண்டி நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம போயிருமா? அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி தான். ஒரு நிமிஷம், அப்பா அம்மா பிடிக்காம போயிருமா? அப்படி கிடையாது. அந்த மாதிரிதான் ஒருத்தர் நல்லவர் கெட்டவங்கிறது இருக்கான்னு வைங்களேன், நீங்க இது பண்ணுங்க. ஒருத்தர் அதிகமா நல்லது பண்ணியிருக்காரா அதிகமா கெட்டது பண்ணியிருக்காரான்னு பார்த்து அதுல எது நல்லது நிறைய பண்ணியிருந்தாருன்னா அவர் நல்லவரை எடுத்துக்கோங்க. இல்ல கெட்டது அதிகமா பண்ணியிருந்தாருன்னா அவர் பின்பற்ற வேணா தூர விட்டுருங்க. இந்த மாதிரி. இப்ப எதுக்கு இதை சொல்ல ஆரம்பிச்சேன்? பெரியாரை பத்தி. பெரியாரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது முதல்ல ஏன் சொல்றாங்க, சரியா தப்பாங்கிறத இப்போ நீங்க இதை அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு என்ன எனக்கு இது ரிசல்ட் வரல, அப்போ நீங்க சொன்னது பொய்யான்னு என்கிட்ட வந்து கேளுங்க. நீங்க கேட்கும் போதுதான் நீங்க ஒருவேளை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தப்பா அனலைஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல நீங்க வேற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்கீங்களா, சிலபஸ் மாத்தணும்னு தெரியாம பாக்கீங்களா. சிலபஸ்லாம் என்னன்னு சொல்லி அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷத்துல இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். அடுத்து பார்ட் 2 போடுவேன். அந்த பார்ட் 2ல நான் சிலபஸ்னா என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ஜென்ரலா அவங்கள்ட்ட சொன்னது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி அனலைஸ் பண்றது அந்த மாதிரி தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதை இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா ஏன் சொல்றாங்க, அது கரெக்டா தப்பான செஞ்சு பாருங்க. ஏன்னா நான் இப்போ எஃபர்ட் போட்டு படிக்கிறவன் இருக்கான், அந்த எஃபர்ட் போட்டு அவனுக்கு ரிசல்ட் வராம இருக்கிறவனுக்கும் உங்களுக்கு கம்மியா தெளிவா படிச்சா போதும் தான் சொல்லுவேன். நீங்க ரெண்டுல நீங்க எந்த பதவி சூஸ் பண்றீங்க? நான் இப்ப இதை கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிட்டீங்கன்னு உங்களுக்கு தான் இழப்பு. நான் ஃபுல்லும் நிறைய இருக்கு, ஃபுல் கொஸ்டின் இருக்கு. ஆனா அப்படி சொல்லிட்டே இருந்தா ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அந்த மாதிரி தான். நான் ஃபுல் கொஸ்டின் எடுத்து காமிச்சிருவேன். 2 மார்க்கா இருக்கட்டும், எல்லா கொஸ்டினும் அப்படியே எடுத்து காமிச்சிருவேன். ஏன்னா எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கேட்டு வச்சிருக்கான். அப்படியே கேட்டப்பனா அதை மட்டும் படிச்சா போதுமானா அது உங்க காலேஜ் எக்ஸாமுக்கு 10 வருஷம் அதை மட்டும் தெளிவா. இப்போ காந்தி தெரியும்ல எல்லாத்துக்கும். ஜென்ரலா காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு, கண்ணாடி போட்டு செஞ்சிருப்பாரு தெரியும்ல. அவரு இப்ப காந்தி ஏன் சொல்றேன்னா, இப்போ காந்தின்னு இருக்காருன்னா அவர்கிட்ட எல்லாத்துல இருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. காந்திட்ட இருந்து குறிப்பிட்ட ஒரு 3 விஷயங்கள் தான் கேட்பாங்க. அப்ப அந்த 3 விஷயங்களை மட்டும் நீங்க படிச்சா போதும், மிச்ச விஷயத்த படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ அந்த என்னது சிம்பிளிஃபிகேஷன் கேட்டல, சிம்பிளிஃபிகேஷன் வந்து இப்போ 2025 இருந்து இப்போ 26 எக்ஸாம் எழுத போறேன்னு வச்சுக்கோ. 2025 இருந்து டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ரயில்வே, வேற டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிசிஎஸ்ஐ, அந்த கொஸ்டின்ல சிம்பிளிஃபிகேஷன்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தனியா ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சுக்கோ. அந்த கொஸ்டினை படிச்சாலே உனக்கு 25 கம்பல்சரி. 20 கொஸ்டினா? 20 கொஸ்டின். ரீசனிங் 10 தானே? ரீசனிங் 10. அப்போ 15 கொஸ்டினா? 15 கொஸ்டின்ல கம்பல்சரி 8 கொஸ்டின் 10 கொஸ்டின் போட்டலாம். எல்லாத்தையும் படிச்சு போடுறவன் அது ஹார்ட் ஒர்க், இது ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ரிசல்ட் நல்லா இருக்கும். நீங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்கிறதுக்கு. குரூப் 4னா 1 பார்க்கணும், குரூப் 2, குரூப் 4. அதை தாண்டி நிறைய மைக்க பக்கத்துல வச்சு, அதை தாண்டி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நிறைய இருக்கு. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ஜிடி அந்த மாதிரி. டிஎன்பிசிலே நிறைய நடத்துறாங்க. டிஎன்பிசி என்னெல்லாம் நடத்துறாங்கன்னா சிவில்னு சொல்லி உண்டு, இன்ஜினியரிங்க்கு சிவிலுக்கு உண்டு, அத மாதிரி அக்ரிக்கு உண்டு. இந்த மாதிரி தனித்தனி செக்டார்ஸ் ஃபுல்லா டிஎன்பிசி நடத்துறாங்க. ஏஓ, ஏஹெச்ஓ, ஹார்டிகல்ச்சர்னு சொல்லி அதுலயே நிறைய நடத்துறாங்க. அப்போ அதை மட்டும் நீங்க ஆனா நம்மளுக்கு இது ஃபுல்லா 1 மார்க்கா இருக்குன்னா டைரக்டா கேட்க மாட்டான். ஆனா அப்படியுமே எல்லா எக்ஸாம்லயும் 3 பங்கு இருக்கு. இப்ப 100 கொஸ்டின் இருக்குன்னா கம்பல்சரி அதுல 100ல 1/3 எத்தனை, மேக்ஸிமம் ஒரு 15 கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லயும் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த ஒரு கடைசி ஒரு 5 வருஷம் கொஸ்டின் எடுத்து பார்த்தோம்னா அந்த 5 வருஷம் கொஸ்டின் கம்பல்சரி இதாயிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனா மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். இப்போ காந்தியை பத்தி நான் ஒரு கொஸ்டின் கேட்கேன்னா, இந்த வட்டம் காந்தி வந்து எந்த ஊர்ல பிறந்தாரு? போர்பந்தல், குஜராத். மைக்க பக்கத்துல வச்சு. போர்பந்தல்ல பிறந்திருக்காரு. இந்த வட்டம் காந்தி போர்பந்தலில் பிறந்தார்னு சொல்லி ஒரு கூற்று வச்சிருக்கேன்னா
இந்த வட்டம் கூட்டுல காந்தியை வச்சு கேள்வி கேட்கணும், அடுத்த வட்டம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பேன், அடுத்து கோடிட்ட இடத்துல கேட்பேன். ஆனா கேள்வி ஒண்ணுதான், கேட்கக்கூடிய விதம் தான் மாறும். அதனால இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி படிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பண்ணுங்க. நான் நேற்று நான் சொல்லிட்டேன், சரி ஒரு இப்படி ஒண்ணு சொல்லும் போதுதான் உங்களுக்கு உண்மையும் அதோடைய நம்பலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட் குறையும். அது எப்படி கேட்பான்னு சொல்லி உங்களுக்கு மைண்ட் செட் தான். இன்னும் எல்லா கொஸ்டினும் கிளாஸ் முடிஞ்சே வருவானா எல்லா கொஸ்டின் இருக்குன்னு எடுத்து காமிக்கேன். சரி, அவ்வளவுதான். பிரேக் எடுத்துக்கோங்க, நான் வரேன். வீடியோ கட் பண்றேன்.